வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன் சென்னை. நாம் இந்த வீடியோவில் மிதிப்பாகல் அதை பற்றி பார்க்கலாம். அந்த மிதிப்பாகல்லையும் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, ஏன்னா மிதிப்பாகல் நிறைய இருக்குது. அது வந்து சென்னம்பட்டி மிதிப்பாகல். சென்னம்பட்டி மிதிப்பாகல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி கொஞ்சம் அரிய ரகம் தான். நான் நார்மலாகவே பாகல் சாப்பிட்றதில்ல, ஏன்னா எனக்கு கசப்புன்றதுனால நான் எடுக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லோரும் எடுப்பாங்க. அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட ரகம் நார்மலாகவே பாகற்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா, இது வந்து லைபீரியன் பாகல். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து லைபீரியன் பாகல். இது எல்லாமே லைபீரியன் பாகல் விதைக்காக. இந்த ரகம் தம்பி ஒருத்தர் வந்து சாப்ளிங்காகவே கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் தேடின ரகம். மெயினாக விதை பரவலாக்கத்துக்காக தான் இந்த ரகமே தேடினது. ஸோ சாப்ளிங்காகவே அவர் தந்திருந்தார். பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 60 டேஸ்ன்னு சொல்லலாம். 60 டேஸ் பிளான்ட்டு தான் இது. காய் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் வரும் இந்த ரகத்தில். இதே மாதிரி வேறு ஒரு ரகம் கூட இருக்குது. பட் அது வந்து இதே மாதிரி இதை விட லாங்காக வரும். சின்னதாக இருக்கும்போது இதே மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாகி சைஸும் கொஞ்சம் மாறிடும். சென்னம்பட்டி இவ்வளோதான் மேக்ஸிமம். இதுலேயே கொஞ்சம் நீண்டு, ஆனால் இதே மாதிரி வேணால் இருக்கலாமே தவிர நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இந்த பாக்காய் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். நம்ம க்ரோ பேக்கில் நார்மலாக வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு வேறு அவ்வளோ தூரம் ஓடாது. அதாவது க்ரோ பேக்னால் நீங்கள் 24க்கு 24 வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரகங்களுக்கு கொஞ்சம் வேர் ஓடி நல்லா எடுக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50 பாகற்காய் எடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி திருப்பி ஹார்வெஸ்ட்டுக்காக வெயிட்டிங். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான். மெயினாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, செடி வளரும்போது எப்பவும் போல் தொழு உரம் கொடுக்கறது தான். பார்த்தாலே தெரியும், தொழு உரம். சாம்பல் சத்துக்கு நம்ம சாம்பல், எரிச்ச சாம்பல் போடலாம். வேறு நல்லா ஓடுறதுக்கு நீங்கள் வந்து மெயினாக பாஸ்பரஸ் சத்து அதை கொடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா கொடி வகைகளில் வேறு ஓடணும்னா பாஸ்பரஸ் சத்து கொடுத்தே தான் ஆகணும். கொடி வகைகளுக்கு எப்பயுமே மணிச்சத்து ரொம்ப முக்கியம், வேர் நல்லா ஓடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தண்ணீர் கொடுக்கும்போது இந்த வேர்லேருந்து தள்ளி தான் கொடுக்கணும். இப்போ இன்னொரு செடி காட்டுறேன். இப்போ இதுவே வந்து கொஞ்சம் வெயிட் ஆனதுனால இறங்கிடுது. ஆனால் இப்படி எடுத்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி கேப் விடுற மாதிரி வச்சுருப்பேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் தூக்கி கட்டணும், இல்லாட்டினா தரையோட தரைப்பட்டு இந்த மாதிரி வந்து செடிகள் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ இது பாதிக்கலை, ஏன்னா வெயில் காலன்றதுனால பிரச்சனை இல்லை. மற்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து, அதாவது மழை காலம் கொஞ்சம் மழை பெய்யும் போதோ அந்த மாதிரி சமயங்களில் அழுகல் உருவாகும். இப்போ இன்னொரு செடி காட்டுறேன், எந்த மாதிரி அதை தூக்கி கட்டியிருப்பேன்றதை. இப்போ இந்த செடி பார்த்தா உங்களுக்கு இதோட வேரே பார்க்கலாம், எப்படி நான் எடுத்து கட்டியிருக்கேன்றதை. ஸோ இது தரையில் வந்து பட்டிருக்காது. அப்போ உங்களுக்கு வேர் தண்டு மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது காயோட வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கிறதுனால இப்படி இருக்குது.
விதைக்கும் நிறைய விட்டுருக்கோம், விதையும் நிறைய எடுத்திருக்கோம். பாருங்கள், இப்போ இந்த பாகல் வந்து ஹார்வெஸ்ட் எடுத்துட்டேன். இது மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகணும். இப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஒரு சில பாகல் பிஞ்சிலேயே பழுத்துறது. இப்போ இது நல்லா விளைஞ்சு விதைக்காக விட்டது. அதனால வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சிலேயே பழுத்துரும். இந்த மாதிரி பிஞ்சிலேயே பழுத்து இருக்கும். இதுக்கு காரணம் 2 விஷயம் இருக்கும். சரியான பாலினேஷன் நடக்காமல் இருந்திருக்கும். 2வது வெயிலுக்கு கூட இந்த மாதிரி ஆகலாம். 3வது விஷயம் வந்து திடீர்னு மழை பெஞ்சு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகும். ஆனால் இதுக்குள்ளே அந்த மாதிரி சமயங்களில் விதை இருக்காது. இந்த மாதிரி பழுத்தது நல்ல திறமான விதையாக இருக்காது. இப்போ இது வந்து இதுக்காகவே பழுக்க விட்டது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது அப்படியே கொஞ்சம் காஞ்சதுன்னா எடுத்துருவேன். ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற விதையும் காட்டுறேன். இப்போ அதே ரகம்தான். அதுலேருந்து இந்த பாவக்காய் விதை சேகரித்தது, பகிர்வுக்காக சேகரித்தது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா பழுக்க விட்டு எடுத்துருக்கேன். இந்த பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவக்காய் நார்மலாகவே இந்த வெயில் சீசன் நல்லா வரும். பூச்சி தொந்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி பக், அந்த பீட்டில் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு மஞ்சள் கலரில் பொறிவண்டு சொல்லுவாங்க, அந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மலாக நம்ம கோமியம் இல்லாட்டினா மஞ்சள் போட்டு தண்ணீர் தெளித்தாலே போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். இது ரெகுலராக நான் பண்ணுறது. இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இந்த பூச்சிகள் எல்லாமே தாண்டி வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் இலைக்கருகள் ஆகுது, பார்த்தாலே தெரியும். இது கொஞ்சம் எடுத்து விட்டோன்னா, இந்த காஞ்சி போன இலைகள்லாம் எடுத்துட்டோன்னா அந்த தொந்தரவும் இருக்காது. அதான் மற்ற இதுக்கு பரவாயில்ல. இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், அதுவும் பரவாயில்ல. தேங்க்யூ.